Friends, good morning, dear children. இந்தியா சுதந்திரம் எப்படி வாங்குச்சு, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, உலகம் போற்றிய, உலகம் எங்கும் அறிந்த மகாத்மா காந்தி, நமது பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவில் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 சிற்றரசுகள் இருந்துச்சு. அதெல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியாவை ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்களின் பெயர்கள் இப்போ தம்பி கூட பாடினாரு. தமிழ்நாட்டிலிருந்து பாரதியார், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, எட்டாத உயரங்களை எட்டிவிட்டு உயர்ந்த எட்டயபுரத்து வித்தக கவிஞன் பாரதி. பாரதி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாடியிருக்கிறாரு. கிட்ஸ் இருக்காங்க, நான் ஈவினிங்கில் பார்ப்பேன். இங்கே அதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இந்த பிளேஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அசோசியேஷனுக்கு நன்றி. குழந்தைகள் விளையாடணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், அங்கே தான் அவங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும். நம்ம யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம யூனிடேஷன்ல யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த யூனிட்டியை குழந்தைகள் இருந்தால் வளர்க்கணும். அது நம்ம பெற்றோர்களுடைய கடமை. நாங்கள் பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. குழந்தைங்க சாயங்காலம் விளையாடுறது, ஈவினிங் இந்த ஸ்பேஸ் கொடுத்த அசோசியேஷனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து ராஜகோபாலாச்சாரி, காமராஜர் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற தியாகிகள், திருப்பூர் குமரன், உயிரை நீத்த வீரன் சுந்தரலிங்கம், பூலித்தேவன், தீரன் சின்னமலை போன்ற எண்ணற்ற வீரர்கள் ரத்தம் சிந்தி, அதற்கு பிறகு மகாத்மா காந்தி தலைமையில் அகிம்சை வழியில ஒத்துழையாமை இயக்கம் போராடி பெற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எப்படி காப்பாற்ற போறோம், அதுதான் யூனிட்டி. தமிழ்நாட்டில் இங்க நம்ம கப்பலெல்லாம் கொண்டாடுறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஸோ டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃபரெண்ட் ரிலீஜன் இருக்கிற இந்த கப்பலாவில் ஒரு யூனிட்டியை நம்ம பார்க்குறோம். யூனிட்டியின் டைவர்சிட்டி தான் நம்ம இந்தியாவை உலக அரங்கில் ஒரு பெரிய வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த இந்தியாவை உருவாக்குறது வீட்டில இருந்து, நம்ம தெரு, இது கப்பலாங்கிறது ஒரு கிராமம் மாதிரி தான். இதை உருவாக்குற அசோசியேஷன், இங்க இருக்கிற குழந்தைகள், அவங்கள உருவாக்குற பெற்றோர்கள், எஸ்பெஷலி பெண்கள் முயற்சி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைங்க வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். So I thank all the ladies of Kapala to bring all the children here. The children unity, அவங்க ஒற்றுமை, அவங்க நல்ல மனிதர்களாக, குட் இந்தியன் சிட்டிசனாக வளர்றதுக்கு இந்த விளையாட்டு, இந்த கலை, இலக்கியம், டான்ஸ், பரதநாட்டியம்லாம் பார்க்குறோம். நாங்கள் இங்கே அனைத்து விதமான அந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கிற, குழந்தைகளை ஒரு இந்தியன் சிட்டிசனா உலக அரங்கில், உலகில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் செல்ற ஒரு உன்னத படைப்புகளாக படைக்கிற லேடிஸ் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அகைன் அண்ட் அகைன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரெங்க்னு சொல்றோம். அதை உருவாக்குறதுக்கு இங்க நம்ம செக்யூரிட்டி டீம் பார்க்குறேன், மெயின்டெனன்ஸ் டீம், ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் ஒரு டிசிப்ளினோட இருக்காங்க. சின்ன சலசலப்போடு இருந்தாலும் பெரும்பாலும் நிவர்த்தி செய்யப்படுகிறது உடனடியாக, இம்மிடியட்லி. இட் இஸ் அட்லியா இருக்கிறதுக்கு இது ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம எல்லாமே அவங்க மேல விட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கிறோம், நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்க, இது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது சர்வீஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பெயின், இட்ஸ் நாட் எ ப்ரைட், இட்ஸ் எ பெயின். ஐ அம் டெல்லிங் யூ, இட்ஸ் எ பெயின். அந்த பெயின் அவங்க எடுத்து பண்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்துல தான் நம்ம அதை பேச முடியும். ஏன்னா அந்த சுதந்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். நிறைய பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஃப்ரீடமா இருக்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. 1947 முன்னாடி அவங்க எல்லாம் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. நம்ம சுதந்திரமா இருக்கிறது, அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது. புத்தக வாசிப்பு மிக மிக முக்கியம். புத்தகங்கள் உலகத்தை புரட்டி போடும். உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய புத்தகங்கள். பிரெஞ்சு ரெவல்யூஷன் குழந்தைங்க படிச்சிருப்பாங்க, பெற்றோர்கள் படிச்சிருப்பாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்படுத்தியதே புத்தகங்கள் தான். ஆகப்பெரும் எழுத்தாளர்களின் மாற்றம் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன். அதை நம்ம இந்திய பிரதமர் எங்க போனாலும் சொல்றாரு. திருக்குறளின் பெருமையை உலக அரங்கில்
எங்க போனாலும் நமது பிரதமர் அவர்கள் திருக்குறளின் பெருமையை கூறுகிறார். அந்த அளவுக்கு வந்து திருக்குறள் வந்து ஒரு உலக புகழ் பெற்றது. நான் இதுல குழந்தைகளுக்கு சொல்ல வர்றது, இந்த புக் ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்க, புக் ஸ்பேஸ் புக்கு படிங்க, மாற்றத்தை நிகழ்த்தியது புத்தகங்கள். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த அசோசியேஷனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். இவங்க சொன்னாங்க IPS செலக்டட் in 1991 பட் ஐ சூஸ் IRS instead of police. சார் USA எங்க போனாலும் காந்தி வந்து தெரிந்த மனிதராக இருக்க, அவர் எவ்வளவு பெயின் அவருக்கு உருவாகி இருக்கணும். வீடை திறந்து ஆடைகளை திறந்து ஒரு பண்டார மாதிரி சுத்திட்டு இருந்தார். அவர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறார். அவருடைய பேச்சுக்கு இந்தியாவே கட்டுப்பட்டுச்சு. வெள்ளைக்காரன் ஓடி போயிட்டான். அகிம்சை முறையில் ஒத்துழைமை இயக்கம் மூலமாக வெள்ளையர்களை அவ்வளவு பவர்ஃபுல் பிரிட்டிஷ் எம்பையரை வெளியே அனுப்புறதுல காந்தியடிகளோட பங்கு மிக மிக முக்கியம். காந்திகிட்ட ஒரு தடவை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் அல்லது புத்தக ஆசிரியர் எழுத்தாளர் யார் என்று கேட்டதற்கு காந்தியடிகள் வந்து ரஷ்யாவில் இருக்கிற லியோ டால்ஸ்டாய், வார் அண்ட் பீஸ் எழுதினவர், உலக புகழ்பெற்ற வார் அண்ட் பீஸ், அதை தந்தவர் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் பெயரை வந்து காந்தியடிகள் சொல்றாரு, எனக்கு பிடித்த எழுத்தாளர், அதுதான் என்னை செதுக்கியது அப்படின்றாரு. லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் என்னை செதுக்கியதுன்னு சொல்றாரு. இதே இன்னொரு இது வைப்போம். அங்க லியோ டால்ஸ்டாயை வந்து அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சென்னை இன்வெஸ்டிகேஷன்ல இன்கம் டேக்ஸ் ஜாயின்ட் கமிஷனர் வந்து VRS கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட 2 சன்ஸும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம குழந்தைகள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் இந்தியன் சிட்டிசனா யூனிட்டியை வளர்த்தெடுக்கிற, ஒற்றுமையை வளர்த்தெடுக்கிற குழந்தைகளா உருவாவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அசோசியேஷனுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு அமைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஹிந்த்.